ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பாலா. ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்னையும் எங்கள் அண்ணனையும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா திருச்செந்தூர் தாங்க போக போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டு ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். போகிறோமா இல்லையா அப்படின்ற டவுட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து 2550 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அங்கே திருச்செந்தூரில் ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருச்செந்தூர் போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கின உடனே இந்த இதை பார்க்கலாம். நம்ம முருகரோட அறுபடை வீடு இருக்குல்ல, அது ஒன்று இங்கே பெயிண்டிங்காக வச்சுருப்பாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் இந்த மாதிரி. கோயில் போயிட்டு சாமியை நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுருக்கோம். சாமி தரிசனம் சூப்பராக அமைஞ்சது, வேற லெவலில் அமைஞ்சது. இங்கே அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்களேன். எல்லா இடத்துலையும் லாட்ஜ் இருக்குது, பட் ஆனால் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சண்டே அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். ஸோ அதனால் எல்லாமே புக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிட்டு வாங்க. நல்ல வேலை நாங்கள் ஒரு 10:30 தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ மட்டும் உள்ளே போயிருந்தா ஈவினிங் ஆயிருக்கும் வெளியே வர. கூட்டத்தை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு பௌர்ணமி வேறு அண்ட் நாளைக்கு பிரதோஷம். ஸோ அதனால கூட்டம் இன்னும் அள்ளுது. ப்ளஸ் சண்டே வேறு. வீக்கெண்ட்னாலே பேசிக்காக கூட்டம் அதிகமாக இருக்கும். இதில் பௌர்ணமி அண்ட் பிரதோஷன்றதுனால இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ பாருங்க, கோபுரம் புதுசாக ரினோவேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்தோம். 2005 அந்த டைமில் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் ஃபோன் வந்து அப்போ தான் பூம் ஆகிட்டு இருந்தது. லைக் இந்த Nokia 1100 அந்த மாதிரிலாம். அப்போ வந்து ஃபோனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. லைக் நார்மலாக போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும். பட் இப்போ வந்து டோட்டலாக என்டையர் திங்கும் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அலோட் கிடையாது, கேமரா அலோட் கிடையாது. அந்த உள்ளே போகணுன்னா சட்டரை ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எமர்ஜென்சிக்கு ஃபோன் அலோவ் பண்ணணும்னு என்னோட கருத்து. எவ்வளோ கருத்து என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பீச்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூமில் குளிச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா உடம்பெல்லாம் கசன்னு இருக்கும். அது அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் அங்கே எல்லாம் வாங்குறாங்களா? எல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம இங்கேயே. இல்ல அது வேற மாதிரி ஒரு மோர் ஒன்று வெயிலுக்கு எஞ்சி தூக்கல ஒரு மோர் குடிச்சிட்டு அப்படியே நம்ம இப்போ ரூம் கிளம்புவோம். நம்ம இருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லாட்ஜ் அப்படின்ட்டுங்க. ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, பட் என்ன பெரிய விஷயம் என்னன்னா இந்த டைமில் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லோன் வந்து சீக்கிரமா சாங்ஷன் ஆகணும், கட்டணும். இதெல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கோம். வரும்போது திருநெல்வேலியில உனக்கு அல்வா ஸ்பெஷல் அல்வா சொல்லிக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பா மச்சான், உனக்கு இல்லாததா? சரிடா. அங்க போயிட்டு இன்னைக்கு ஸ்டே, நாளைக்கு கிளம்புறதுன்ட்டு நாளைக்கு எப்படியே வந்துட்டு திருநெல்வேலியில வந்துட்டு அல்வா வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன். சரி நீ சொல்லு, நீ அனுப்பி விட பாக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முடிச்சுட்டு இப்போ கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி போகிற வரையில் ப்ரைவேட் பீச். ஸோ அதை பார்த்துட்டு எங்க இந்த பீச்சை கொஞ்சம் பார்க்குறேன். லிட்டரலி இந்த கோவாவில் இருக்கும் இல்லை, லைக் கிளியர் வாட்டர் மாதிரி, க்ரீன் வாட்டர்.
அந்த மாதிரியே இருக்கு. பார்க்க செம்மையா இருக்குங்க, வேற லெவல். ஸோ அப்படியே இந்த பாறை மேலே ஏறி அந்த எட்ஜில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா காத்தடிக்குது. ஐ திங்க் நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல, என்ன ஃபுல் காத்தடிக்குது. பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 12 ஆகுது. வெயில் செம்ம வெயில் தான். பட் ஆனால் இங்க பீச் கிட்ட இருக்கிறதுனால இந்த தண்ணியோட ஈரப்பதம் அப்படியே சேர்ந்து காத்தோட நம்ம மேல அடிக்கிறது ஒரு சில்னஸ் கிடைக்குது. இங்க வெயில் இருந்தாலும் வெயில் தெரியல அப்படின்னு சொல்ல வரேன். சூப்பரா இருக்குங்க. நம்ம மறுபடியும் இங்க இருந்து கிளம்பி கன்னியாகுமரியில மீட் பண்றேன். தண்ணியில இது நெய்த்தி எழுதுதா? நெய்த்தி எழுது தண்ணியில பீட்ரூட் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எம்எல் ஹோட்டல் அப்படின்ட்டு. நான்வெஜ் கேட்டிங்கன்னா ஓகே பட் வெஜ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் ஓகே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இறங்கணும் திருப்பி எல்லாம் ஏறுவாங்கடா, லேட் ஆகும்டா. இப்போ அங்க போயிட்டு இது அதாவது சன் செட்டா மேல ஏறி போறதுக்கு வலிக்குதானே உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு உள்ளக்குதுடா. இப்ப போனா விட்டுருவாங்களா? அப்புறம் என்ன இதுக்கு போட்டு மேல போடுறாங்கிற போதில்ல. இப்ப வர அந்த பக்கம் வர ரைட் எடுப்போம். இது எல்லாமே ஃபாஸ்டா தான் சுத்தி நிக்குது. ஒரு சில நின்னுக்குதுடா. எல்லாமே சின்னதான். ஏன் சொன்னா ஒரு சில நின்னுக்குது. தள்ளி விடு. பேரிங் போய் இறங்குடா. நிறுத்துறா. காத்து எந்த ஆங்கிள் இல்ல. இல்லடா அதுலயே பாருங்க. அதுலயே ஒன்று நின்னுக்குது. ரிப்பேர் ஆயிடுங்க. பேரிங் போயிட்டு இருக்கும். சின்ன ஃபால்ட் இருக்கு. பேரிங் போயிட்டு அது கரண்ட் வராத நான் சுத்தது ஃபேனுக்கு. அதெல்லாம் கரண்ட் எடுக்குதுன்னா ஆங்கிள் மாத்தி வச்சிராங்க. ஓகே, செலெக்ஷன் வருது இல்லை, அதனால காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், இந்த கார் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் அண்ணனோடது தான். ஸோ இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரிப் சாத்தியமானதுக்கு காரணம் இவர் தான். ஸோ அதனால பேக் இல்ல சார் 3 நாள் மொத்தம். எங்க இருந்து வரீங்க? எங்க போறீங்க? வேலூர்ல இருந்து எல்லாம் லேப்டாப்லாம் இருக்கு சார் பேக்ல. சன்செட்டும் பாத்துங்க, நாளைக்கு சன்ரைஸும் பாத்துங்க. அதுக்கா பிளான் பண்ணி போயிட்டு ஒடிக்கிறான்டா சாமி. தட்டா தட்டா தட்டான்றான். விக்கிதானா? இப்ப பாருங்க என்ன தானே நீ வார உட்காந்துக்க. நான் உனக்கு போன் யூஸ் பண்றது இப்படியே இருக்கும். எவ்வளவு காசு வச்சுக்கிறீங்களா? 1500 போன் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதாடா. எல்லாம் என்ன +2 ஃபெயில சார் அப்படின்னு கேட்க வேண்டியதுதானே. என்ன நம்மள பார்த்தா மாதிரி தெரியுதா அவனுக்கு? இப்பதானே இழந்த ஃபர்ஸ்ட் நம்ம லைட் ஹவுஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச் போவோம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டெப்ஸில் போகலான்னு தான் பார்த்தோம். பட் கொஞ்சம் டயர்டாக இருக்குது காரில் வந்ததுனால. அதனால பிளானை கைவிட்டு லிஃப்ட்ல போகலான்ட்டு லிஃப்ட்ல போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? बेसिक सिलेक्शंस ये कोई तो चला पड़ा ना है ना बाबा ना दे मुने चला चला बीता
ನಡ್ಕೊಂಡೆ ಹೋಗೋಣ லிஃப்ட் வரும் செகண்ட் ஃப்ளோர் போங்க செகண்ட் ஃப்ளோரா அங்க இருந்து நடந்து போகணுமா இப்போ எதுக்கு ஹிந்திக்காரன் திட்டிட்டு போனா உடனே சீக்கிரமா இறங்க சொல்றாங்க ஆமா கொஞ்ச நேரம் வச்சு பார்க்க ஒண்ணும்ல வெயிட் பண்ணுங்க 2 பேர் வராங்க ஹலோ விஸ்வநாதன் போங் ஹலோ அங்கிள் வாங்கம்மா போங் போயா செகண்ட் ஃப்ளோர் இருக்கு தானே வாங்க உள்ள போங்க சரி ரெண்டாவது மாடியா மேல லாஸ்ட் केव्हा घेतला होता ना सॉरी जी जास्त संपन्न काही 10 आदमी 10 அப்படி பண்ண வேணாம் மஞ்சள் பைஸ் பண்ணலாம் கில்லி படத்துல விஜய் மட்டும் எப்பறம் எகிரி வச்சிருப்பான் அந்த தேங்காய் வச்சு அடிக்கிற இடத்துக்கு போயிடலாமா கூட ஒன்றும் மண்டத்தில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மேலே இருக்கோம் இங்கேருந்து கூட நீங்கள் சன்செட் பார்க்கலாம் ஆர்எல்ஸ் பீச்சுக்கு போய்ட்டும் நீங்கள் சன்செட் பார்க்கலாம் இங்கே லைட் ஹவுஸ் மேலே வரதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்க்கு 10 rupees டிக்கெட் லிஃப்ட்டும் இருக்குது ஸ்டேர் கேஸும் இருக்குது நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்தோம் ஏறும்போது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு நான் மேல சேஃப்டி இல்ல அது சேஃப்டி இல்ல மேல ஆள் கூட போட எது சேஃப்டி இல்லைன்னு சேஃப்டி இல்ல ரூம் போல கீழ மேல செவரு சுத்தி ஓகே ஓகே 10 ரூபாய்க்கு வேற என்ன கையால நடுங்க 10 ரூபாய் கூட 100 ரூபாய் கூட வாங்கி போறோம் அங்க இருந்து வெளில என்ன வருது இப்ப ஆள் கொடுத்தீங்க 100 ரூபாய் அவ்வளோதானே எங்கன்னா பீச் போகலாமா இல்லை ரூமா மெதுவா போட கடலையோட ஓட்ட போற மெதுவா போட போயிட்டா நேர பறக்க விடுறதா ராக்கு மாதிரி கடல்லே தான் அடுத்தது மனிதரோட கொள்ளை இது மனித காதல் அல்ல எந்த சைடுன்னு தெரியல ரைட் லெஃப்டா ரைட் நான் ரைட் இழுத்துட்டு போறேன் நான் டக்குன்னு இங்க ரைட் போயிட்டானா போயிட்டாங்களா அவருக்கு அவர் டியூட்டியை கரெக்டா பார்த்துனுக்குறாரு இருக்காப்லப்பா இருக்காப்ல அவரு நம்ம கார் இறங்குறதுக்குள்ள அவர் இறங்கிருவாப்ல அதே ரோடு தான் காசு எடுத்தாச்சுன்னு சொல்லு அங்கேயே 50 ரூபாய் கொடுத்துடலாம் அவருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பார்த்தேன் இறங்கி கீழே
அது இறங்கிச்சுனா ரிட்டர்ன் வாங்கினா அங்க 50 ரூபா போடுங்க. அது மீத்தில் செஞ்சு தான் 50 ரூபா. அப்படியே கார் நித்து வேற டோர் திறந்து இறங்கிருங்க எல்லாரும். நீங்க எங்க திறந்து வச்சுக்கீங்க. உச்சிரே நீ வண்டி விட்டு உச்சிரே கடல்ல வாட்டர் வாஷ் பண்ணி போயிடலாம். உப்பு தண்ணில வேற பண்ணா நல்லதா? பிரின்சஸா? பிரின்ஸ் தலைவர் இறங்கிட்டார். ஏய் வாடா தெரியுதுடா பாதி. மறையறி பாப்போம். இங்கே தல நித்து போது அவ்வளவுதான் பாத்துக்கலாம். எல்லாமே கிளம்பி. சரி. காலைல சூரியன் உதயத்தை பாத்துக்கலாம்டா. சன் செட்ல விட்டுட்டோம். சன் ரைஸ்ல புடிச்சோம். அம்மா கால் சரியான அடிபட்டுச்சுப்பா. ஐயோ சே, சன்செட் உங்களுக்கு காட்டலாம் முடியலங்க. நீங்க கார் வேகமாக தான் ஓட்டு வந்தோம். பட் ஆனஸ்ட் பார்த்தானே நான் கொஞ்சோண்டு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் தெரியல, போயிடுச்சு. எங்கண்ணா எப்படி தெரியும்? போட்டோவா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாங்க. லைட் ஹவுஸ் போயிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சன்செட் இங்கேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சரி விடுங்க, ஒன்றும் கவலை இல்லை. மார்னிங் சன்ரைஸ் பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ரூம் போயிட்டு செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் நாளைக்கு காலைல சன்ரைஸை பார்க்க பீச்சுக்கு வருவோம். இல்லையா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் பை ஃபார் நவ்.